ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரக மிளகு, 1/2 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. நான் தனியா தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூட 5, 6 வரமிளகா, 1/2 மூடி தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இதோட 2 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணங்கினதும் இதை ஆற விட்டு நல்லா அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சிறிது கடுகு, வெந்தயம், 1 வரமிளகா, 5, 6 பல் பூண்டு சேர்த்து வெட்டி வச்ச 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி சேர்த்து நல்லா பேஸ்ட் போல் வர வரைக்கும் வணக்கிக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் நான் சேர்த்துக்கிட்டேன். அரைச்சி வச்ச கருவேப்பிலை பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு புளிக்கரைசலையும் இதோட ஊற்றி நல்லா கொதிஞ்சு வந்ததும் பரிமாறலாம். சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.